எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிருத்விராஜ். வெல்கம் டூ வெரண்டாரிஸ். எல்லாருக்கும் மாலை வணக்கம். ஸோ ஆடியோ, வீடியோ கிளியரா எல்லாரும் ஸ்பீடா மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் தொடர்ந்து நம்மளோட வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட வெரண்டாரிஸ் பேங்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்திலேயே பெல் பட்டன் இருக்கும். அதை பிரஸ் பண்ணிங்க. அப்போ நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வரும். இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு வந்திருக்க டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்லினியஸ். ஸோ இந்த லைவ் எல்லாரும் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. அப்போ அந்த லைவ் செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிஃப்ரெண்டான கொஸ்டினாக கொண்டு வந்திருக்கோம். ஓகே, ஸோ ஆரம்பிக்கலாமா? இந்த பிடிஎஃப் என்ன நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்கை யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் குயிக்கா. ஸோ ஒரு எமோட்டி தான். ஜே இஸ் கிரேட்டர் தென் எஃப் அப்படிங்கிறாங்க. ஸோ நல்லா கவனிங்க. ஜே இங்கே இருக்காப்ல அப்படின்னு பார்த்தா எங்கே இருக்கு? இந்த இருக்கு. அண்ட் எஃப் இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. ஸோ நடுவுலேயே வந்து சைன் சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்போ அது கண்டிப்பாக ஃபாலோ ஆகாது. பி இஸ் லெஸ் தென் ஏன்னு சொல்கிறாங்களா? பி இங்கே இருக்கு, ஏ இங்கே இருக்கு. நடுவுலேயே சைன் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அப்போது பிராக்கெட் க்ளோஸ் தானே. இப்போ ஆன்சர் தான் வரும் நமக்கு. நெய்தர்னார் தான் நமக்கான ஆன்சராக இருக்கும். ஆப்ஷன் சி. கிளியரா? ரொம்ப சிம்பிள். ஸோ உங்களுக்கான ரெண்டாவது கேள்வி. E is less than L. ஓகே, L விட A அண்ட் A விட H சின்னது. சரியா? ஸோ ஈக்கு கனெக்ஷன் போக முடியுமான்னு பாருங்க. E விட H பெருசு. நல்லா கவனிங்க. E விட H பெருசு, H விட L பெருசு. ஓகே, அதான் H விட B பெருசு, H விட L பெருசு. ஓகே, எப்படி பார்த்தாலும் E விட H, H விட L இருக்கல கிரேட்டர் L தான். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாலோ ஆகும். செகண்ட் ஒன் பாருங்க. ஓவை வச்சு ஜிக்கு வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் சிம்பிள் போட்டிருக்கான். ஆனால் ஓக்கு பக்கத்தில் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இங்கே இருக்கா? ஈக்குவல் சிம்பிளே இல்லை. சரியா? கண்டிப்பாக ஈக்குவல் சிம்பிள் தானே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் ஃபாலோ ஆகும். அப்போ செகண்ட் ஒன் ஃபாலோ ஆகாது. அப்படிங்கிறத டேரக்டாக போட்டலாம். ஸோ ஒன்லி ஒன் தான் நமக்கான ஆன்சர். கிளியரா? ஸோ உங்களுக்கான மூணாவது கேள்வி. கே இஸ் லெஸ் தென் ஏ. நல்லா கவனிச்சுக்கோங்க. கேக்கும் ஏக்கும் என்ன ரிலேஷன்? நடுவுலே சைன் சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்போ அது அன்னோன் ரிலேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாலோ ஆகும். செகண்ட் ஒன்று சொல்கிறாங்க, ஏயோட ஜி, ஏயும் ஜேயும் கம்பேர் பண்ணுறாங்களா? ஓகே, ஏயோட ஜி சின்னது. ஆனால் ஜியிலேருந்து எதுக்காவது கனெக்ஷன் போகுதா? ஜேக்கு, ஜியிலேருந்து ஜேக்கு எந்தவித கனெக்ஷனுமே போகல. அப்போ டஸ் நாட் ஃபாலோ தான் ஆன்சர். வந்து நெய்தர் ஒன் நார் டூ ஃபாலோஸ். அவ்வளோதான். புரியுதா? ஸோ உங்களுக்கான நாலாவது கேள்வி. குயிக்கா எல்ல பியோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. குயிக்காக பாருங்க, ஃபாஸ்டா. ஸோ பியோட எப்படி பார்த்தாலும் எல் கிரேட்டராக இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாலோ. செகண்ட் பாருங்க, கே இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு சிங்கிறாங்க. கேயோட இ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவலாக இருக்கு. ஓகே, ஆனால் இலேருந்து ஏதாவது கனெக்ஷன் போட முடியுமா? கண்டிப்பாக முடியாது. இந்த இடத்துல கே போட்டாலும் கேக்கும் சிக்கும் அன்னோன் ரிலேஷன் தான். நடுவில் சயின்ஸ் மாறனால. அப்போ செகண்ட் ஒன் டஸ் நாட் ஃபாலோ. ஆன்சர் என்ன வரும் நமக்கு? ஒன்லி ஒன் தான் நமக்கான ஆன்சராக வரும். புரியுதா? ஸோ உங்களுக்கான ஐந்தாவது அற்புதமான கேள்வி. W is less than K. ஸோ நல்லா பாருங்க. W K-யை விட சிறுசா இருக்கான். ஸோ K-யை விட C பெருசு, C சின்னது. ஓகே, K-யை விட C சின்னது. ஆனால் C-யை விட இந்த D-யை கனெக்ஷன் பண்ண முடியுமா? W-வை WED ஈக்குவல் தான். ரைட்? WED ஈக்குவல். ஸோ இந்த இடத்துல அப்போ என்ன பண்ணலாம்? W போடலாம். Wக்கும் கேட்க என்ன ரிலேஷன்? அன்னோன் ரிலேஷன். நடுவில் சைன் வரனால அப்போ இது தப்பு. செகண்ட் ஒன் என்ன சொல்கிறாங்க? கியூவையும் எஸ்ஸையும் கம்பேர் பண்ணுறாங்க. சரியா? கியூவை விட ஏ சின்னது, ஏ விட இசட் சின்னது. இசட்டை விட என்ன சின்னதாக இருக்குது? எஸ் சின்னதாக இருக்குது. அப்போ ஆன்சர் தான் வரும். எஸ் சின்னதாக தானே இருக்கும். இசட்டை விட எஸ் சின்னதாக இருக்கலே, ஸ்மாலர் எஸ் தான். இப்போ ஆன்சர் தான் வரும். ஒன்லி 2 தான் நமக்கான ஆன்சராக வரும். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். உங்களுக்கான ஆறாவது அற்புதமான கேள்வி. ஃபாஸ்டா. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்கிறாங்க? பி வந்து ஜேயை விட கிரேட்டருங்கிறாங்க. பாருங்களே, ஜேயை விட கே பெருசு, கேயை விட பி பெருசு. எப்படி இருந்தாலும் பார்த்தாலும் யார் தான் கிரேட்டர்? பி தான் கிரேட்டர். செகண்ட் ஒன் என்ன சொல்கிறாங்க? ஹெச் இஸ் லெஸ் தென் டி அப்படிங்கிறாங்க. பாருங்களே, ஹெச்சை விட ஒய் பெருசு. ரைட்டா? ஒய்யை விட டி பெருசு, டீயை விட டி பெருசு. இருக்கையில கிரேட்டர் யாரு? டி தான். அப்போ ஆன்சர் தான் வரும். 2 தான் ஃபாலோ ஆகும். 2 ஃபாலோ ஆகும். அப்போ ஆன்சர் என்னது? போத் 1 and 2 இஸ் த ரைட் ஆன்சர். புரியுதா? ரெண்டுமே ஃபாலோ ஆனால் போத் தானே நமக்கான விடை. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ உங்களுக்கான ஏழாவது கேள்வி. ஸோ இதை ட்ரை பண்ணுங்க ஸ்பீடா. ஒய் இஸ் கிரேட்டர் தென் யூ அப்படிங்கிறாங்க. சரியா? சரி, வி இஸ் கிரேட்டர் தென் யூன்னு நல்லா பாருங்களே. யூவையும் வியையும் கம்பேர் பண்ணுறாங்க. நமக்கு என்ன தெரியும்? வி அண்ட் ஜி ஈக்குவலா? அப்போ அந்த இடத்துல வி போடலாம். வி இஸ் கிரேட்டர் தென் யூ தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாலோ. செகண்ட் பாருங்க, ஒய் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுங்கிறாங்க. ஒய் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல். ஒய்யும் ஜியும் ஈக்குவல். அப்போ அந்த இடத்துல ஒய் போடலாம். சரியா?
அப்போ சியை விட ஒய் என்னவா இருக்கு? லெஸ் தேன் ஆர் ஈக்குவலான இருக்கு. அதானே உங்களுக்கு சொல்றாங்க. ஆன்சர் வந்து போத் ஒன் அண்ட் டூ ஃபாலோஸ். கிளியர்? ஸோ உங்களுக்கான 7வது கேள்வி. ஃபாஸ்டா ஹெச் இஸ் லெஸ் தென் எல் அப்படிங்கிறாங்க. ஸோ ஹெச்சையும் எல்லையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. நல்லா கவனிங்க. எல்லை விட கேயும் எம்மும் என்னவா இருக்கு? சின்ன இருக்கு. எம்மை விட ஜே சின்ன இருக்கு. ரைட்டா? அதுலேருந்து ஹெச் போக முடியுமா? ஹெச் இங்கே இருக்கு. ஆனால் ஜேயை விட ஹெச்சும் பெருசு. நல்லா கவனிங்க. ஜேயை விட எல்லும் பெருசு, ஜேயை விட ஹெச்சும் பெருசு. ஆனால் ரெண்டுக்கும் ரிலேஷன் பார்த்தா அன்னோன் ரிலேஷன். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ஆகாது, நமக்கு ஃபாலோ ஆகாது. சரியா? செகண்ட் ஒன் பாருங்க, நமக்கு என்ன சொல்றாங்க? சி இஸ் கிரேட்டர் தென் ஹெச் அப்படிங்கிறாங்க. சி யாரோட பெருசா இருக்கான்? ஹெச்சை விட. நல்லா கவனிங்களே, ஹெச்சை விட பி பெருசு, பியை விட வி பெருசு. விலேருந்து ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? எந்த வித கனெக்ஷனும் இல்லை. ரைட்டு தானே? வியை விட ஜியுமே சின்னது. அப்போ அன்னோன் ரிலேஷன் ஆயிரும். செகண்ட் ஒன் டஸ் நாட் ஃபாலோ. ஆன்சர் தான் வரும். நெய்தர் நார் தான் நமக்கான ஆன்சரா இருக்கும். ஓகேயா? உங்களுக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ 9வது கேள்விக்கு இதே ஃபைலோட எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. ஃபாஸ்டா. q is greater than or equal to fங்கிறாங்க. நல்லா கவனிங்க. யூவை விட ஹெச் அண்ட் பி வந்து கிரேட்டர் தான் ஈக்குவலாக இருக்கு. ஹெச்சை விட என். ரைட்டா? ஆனால் எந்த லெட்டர் கம்பேர் பண்ணுறாங்க? எஃப்ஐ கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ நல்லா கவனிங்க. எஃப் விட ஜி பெருசு. ரைட்டா? அப்போ எஃப் வந்து சின்னதாக தான் இருக்கும். கன்ஃபார்ம் யூ விட எஃப் என்னவா இருக்கும்? சின்ன இருக்கும். ஏன்னா பக்கத்தில் வந்து என்ன சிம்பிளில் கிரேட்டர் தென் ஒரே நிமிஷம். ஜிக்கு பக்கத்தில் கிரேட்டர் தென் சிம்பிள் தான் இருக்கு, ஈக்குவல் சிம்பிள் இல்லை. அப்போ யூ கிரேட்டராக மட்டும்தான் இருக்கும். ஆனால் அவங்க ஈக்குவல்ங்கிறாங்க. அப்போ தப்பு. செகண்ட் ஒன் என்ன சொல்றாங்க நமக்கு? எஃப் இஸ் லெஸ் தென் ஐ அப்படின்னு சொல்றாங்களா? எஃப்ஐயும் ஐயும் கம்பேர் பண்ணுங்க. ஸோ எஃப்ஐ விட டி பெருசு, டியை விட ஐ பெருசு. ஸோ இருக்கல கிரேட்டர் யாரு? ஐ தான். சரியா? அப்போ செகண்ட் ஒன் நமக்கு ஃபாலோ ஆகுதா? ஆன்சர் என்னது? ஒன்லி 2 தான் நமக்கான ஆன்சரா இருக்கும். புரியுதா? ஸோ உங்களுக்கான 10வது கேள்வி. சி இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு ஜே. சியை விட வி வந்து சி வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு இருக்கு. எதுக்கு? விக்கு. சரியா? அதே மாதிரி விலேருந்து ஜேக்கு கனெக்ஷன் போக முடியுமா நம்மளால? ஜே இங்க இருக்காப்ல, இந்த இருக்காப்ல. ஜேயும் கேயும் ஈக்குவல். சரியா? ரைட்? ஸோ ஜேயும் கேயும் விட ஹெச் வந்து கிரேட்டர் தென் இருக்கு. ஆனால் சிக்கு கனெக்ஷன் போக முடியுமான்னு பார்த்தா எந்த வித கனெக்ஷனும் போகலை. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாலோ ஆகலை. செகண்ட் பாருங்க, பியை விட சி பெருசு. ரைட்டா? சியை விட எக்ஸ் பெருசு, எக்ஸை விட இசட் பெருசு. ஓகேயா? ஸோ அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க நமக்கு? ஹெச் இஸ் கிரேட்டர் தென் பிங்கிறாங்க. ஆனால் கனெக்ஷன் போக முடியுமா? ஹெச்சுக்கும் பிக்கும் நல்லா பாருங்களே. பியை விட எஃப்பும் ஜியும் இருக்கு. ஓகே. இங்கே பாருங்க, பியை விட எஃப் பெருசா இருக்கு, ஜியும் பெருசா இருக்கு, ஜியை விட ஹெச் பெருசா இருக்கு. எப்படி இருந்தாலும் இதுதான் பெருசு, ஹெச் தான் பெருசு. இப்போ செகண்ட் ஃபாலோ ஆகும். ஒன்லி 2 தான் நமக்கான ஆன்சர். புரியுதா? ஸோ உங்களுக்கான ஆல்ஃபா நியூமெரிக் சீரிஸ். குயிக் ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஃபாஸ்டா. இஃப் ஆல் வவல்ஸ் ஃப்ரம் above series are dropped, மேலேருந்து எல்லா வவல்ஸையும் தூக்கிட்டோம்னா, which of the following element will be the 6th to the right element of the 19th from the right? சரியா? ரெண்டுமே ரைட்டு தான். 19 மைனஸ் 6 என்ன வரும் நமக்கு? 19ல 6 போச்சுன்னா 13 வரும். அப்போ 13th from the right என்னவா இருக்கும்? எல்லா வவல்ஸையும் தூக்கிட்டா. அதான் நமக்கான கொஸ்டின். பார்க்கலாமா? எல்லா வவல்ஸையும் தூக்கிட்டோம்னா 13th from the right என்ன? ஸோ 5, 10, 11, 12, 13. 13வது என்ன இருக்கு? அட்டு தான் இருக்கு. கிளியரா? ஸோ நமக்கான சரியான விடை என்னது? அட் இஸ் த ரைட் ஆன்சர். உங்களுக்கான 2வது கேள்வி. குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. ஃபாஸ்டா. நம்பர்ஸ் immediately preceded by a constant and immediately followed by என்னது? vowel. சரியா? ஸோ ஒரு கான்ஸ்டன்ட்டுக்கு அடுத்து நம்பர், அதுக்கு அடுத்து வவல் இருக்கணும். சரியா? ஸோ கான்ஸ்டன்ட்க்கு அடுத்து எங்கே நம்பர் இருக்கு? கான்ஸ்டன்ட் அடுத்து நம்பர் இருக்கு, ஆனால் அதுக்கடுத்து வவல். சரியா? ஸோ கான்ஸ்டன்ட் அடுத்து நம்பர், அதுக்கடுத்து என்ன இருக்கணும்? வவல் இருக்கணும். அப்படி எங்கே பேர் இருக்கு? எங்கேயுமே இல்லை. ஸோ ஆன்சர் தான் நோ நம்பர். ஓகே, நோ சர்ச் நம்பர்ஸ். உங்களுக்கான 3வது கொஸ்டின். இஃப் ஆல் சிம்பிள்ஸ் டிராப்டு. சரியா? சிம்பிள்ஸை தூக்கிடுறோம். 9th from the right என்னன்னு கேட்குறாங்க.
which of the following element is the 9th from the right? ஸோ 1 2 3 4 5 அஞ்சாவது என்னதான் இருக்கு 6 தான் இருக்கு கரெக்டா? ஓ 9வது கேட்குறாங்க 9th எழுதிறேன் பாருங்க. ஸோ 5 6 7 8 9 9வது என்ன இருக்கு ஐ தான் இருக்கு சரியா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் நமக்கான ஆன்சர். புரியுதா? ஸோ உங்களுக்கான அடுத்த ஒரு அற்புதமான கேள்வி. குயிக்கா ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. What is placed 15th to the left of the element which is 6th from the right hand? ரொம்ப சிம்பிள் தான், நல்லா கவனிச்சுக்கோங்க. 15 லெஃப்ட் ரைட் என்ன பண்ணுவோம் ஆட் பண்ணுவோம். ஸோ ஆட் பண்ண என்ன வரும் 21 வரும். ஸோ ரைட் ஹேண்ட்லேருந்து 21 என்ன இருக்கு 5 சரி 6 இருக்கா 6 10 சரியா? எகைன் 15 20 21வது என்ன இருக்கு 6 தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி தான் நமக்கான ஆன்சர். புரியுதா? ஸோ உங்களுக்கான 5வது அற்புதமான கேள்வி. குயிக்கா ஃபாஸ்டா எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஆன்சர் என்னப்பா வருது? How many symbols which are followed by a letter and not and preceded by another number? ஸோ ஒரு நம்பருக்கு அடுத்த சிம்பிள் அதுக்கு அடுத்து லெட்டர் இருக்கணும். ஸோ நம்பர் சிம்பிள். ஸோ நம்பருக்கு அடுத்து எங்கே சிம்பிள் இருக்கு ஃபர்ஸ்ட்? நம்பரை தொடர்ந்து சிம்பிள் இங்கே இருக்கான்னு பார்த்தா எங்கேயுமே இல்லை, இங்கே இருக்கு. நம்பருக்கு அடுத்த சிம்பிள் அதுக்கு அடுத்து என்ன இருக்கு நமக்கு லெட்டர் இருக்கு சரியா? ஸோ இப்போ ஆன்சர் தான் வரும் ஒன்லி ஒன் தான் நமக்கான ஆன்சராக வரும். கிளியரா? ஸோ இதே மாதிரி ஒரு 5 கொஸ்டின் எடுத்து டிஸ்பிளே பண்ணுறேன். அதுக்கான விடை அதாவது 6 7 8 9 10 இந்த 5 கொஸ்டினுக்கான ஆன்சரை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க சரியா? ஓகே, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க குயிக்கா.